வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. தைப்பூசத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வந்து சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது எதை பற்றினா, வீட்டில் நாங்கள் வேல் வச்சுருக்கோம், இல்லை வேல் இல்லை எங்ககிட்ட சிலை இருக்குது அப்படின்னா அதை எப்படி அபிஷேகம் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. வேல் வச்சுருந்தாலும் சரி, சிலை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் நாளைக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், தேன் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல, ஏதாவது ஒன்று மட்டும் வச்சு பண்ணலாமா அப்படின்னா பால் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நாளைய தினம் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடின்னு எடுத்துகிட்டு போகிறத நம்ம எல்லாருமே முருகர் பக்தர்கள் பார்த்துருப்பீங்க கோவிலில். சரி, இதையெல்லாம் தாண்டி ஒரு விசேஷமான பொருள் இருக்குங்க வேல் அபிஷேகத்துக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபூதி அபிஷேகம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அபிஷேகங்க. இந்த அபிஷேகம் பண்ண விபூதியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதை உடல் உபாதை இருக்கிறவங்க, அதாவது தீராத நோய் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த விபூதி எடுத்து நமக்கு எங்கே வலி இருக்கோ, எங்கே வேதனை இருக்கோ அங்கே நீங்கள் இட்டுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக அந்த வலியும் வேதனையும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்கங்க. திருமணம் ஆகாதவர்கள், நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், இரத்த சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள், வேலை வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கோம், நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குங்கும அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தையும் இதே மாதிரி நீங்கள் இட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கண்டிப்பாக இதை கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மௌனம் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது.